ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 9ஆம் வகுப்பு அதோட பழைய புக் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த பழைய புக்கில் ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மொத்தமாக 10 இயல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்றுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஓவர் வியூ மாதிரி கிடைச்சோம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். இயல் 1 பார்த்தோம்னா வாழ்த்து, திருக்குறள், திராவிட மொழிகள், மாமரம், எழுத்து. அடுத்து பார்த்தோம்னா சிறுபஞ்சமூலம், பாஞ்சாலி சபதம், இக்கால கவிதைகள், கண்ணதாசன் கவியின்பம் ஆகுபெயர். அடுத்த புறநானூறு, குறுந்தொகை, கடற்பயணம், ஹெலன் கெல்லர். இலக்கணம் பார்த்தோம்னா பெயர்ச்சொல்லர், தொழில் பண்பு, மூவிட பெயர்கள். அடுத்து 4வது இயல்ல பார்த்தோம்னா திருக்குறள், சீட்டுக்கவி, ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மு வரதராஜனின் கடிதம் தம்பிக்கு. இலக்கணம் பார்த்தோம்னா சொல்ல, பகாபதம், பகுப்பதம். அடுத்து 5வது பார்த்தோம்னா முத்தொள்ளாயிரம், கலிங்கத்து பரணி, உலகளாவிய தமிழர், திருவிக்காவோட தமிழ் பணி. அடுத்து இலக்கணம்ல வளாநிலை, வலுவமைதி. அடுத்து 6 பார்க்கலாம். மணிமேகலை, உமர்கயாம் பாடல்கள், உணவே மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகைகள், பொருள்கோள். 7வது பார்த்தோம்னா திருக்குறள், இன்பம், பெருந்தலைவர் காமராசர், கிளி பேசுகிறது, புணர்ச்சி. 8வது பார்த்தோம்னா நாட்டுப்புற பாடல், பெண்மை, தில்லையாடி வள்ளியம்மை, ராணி மங்கம்மாள். இலக்கணம் பார்த்தோம்னா யாப்புல செயல் உறுப்புகள் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, எழுத்து, அசை, சீர், தலை இதெல்லாம் சேர்ந்துட்டான்ட்டு. ஸோ அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா திருவிளையாடல் புராணம், வஞ்சகமாய் நெஞ்சமோடு மொழிதல். அடுத்து பார்த்தோம்னா பொங்கல் திருவிழா, வானொலியில் உரை சித்திரம். அடுத்து நேர்மை, யாப்புல பார்த்தோம்னா அடித்தொடை. ஸோ இதுல பார்த்தோம்னா எழுத்து, அசை, சீர், தலை வரைக்கும் முடிச்சுக்காங்க. இதுல பார்த்தோம்னா அடித்தொடை, அதையும் சேர்த்து பார்க்க போறோம். 10வது கடைசியா பார்த்தோம்னா ஓய்வும் பயனும். அடுத்து எதிர்காலம் யாருக்கு. அடுத்து உயிர்கோலம், நல்ல உள்ளம், அணி. இலக்கணத்துல அணி. ஸோ இதை தான் நாம 9வதுல பார்க்க போற ஒரு ஓவர்வியூ. பொருளடக்கம் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இயல் 1 பார்த்தோம்னா வாழ்த்து. உலகம் யாவையும் தாமுலவாக்கலும், நிலை பெறுத்தலும், நீங்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர், தலைவர் அன்னவர் கே சரணாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஒரு வாழ்த்து பாடல் கம்பர் வந்து பாடிக்காரு. இது ஃபர்ஸ்ட் லைன் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ உலகம் யாவையும் தாமுலவாக்கலும், நிலை பெறுத்தலும், நீங்களும் நீங்களா. ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்த 2 லைன் கேட்கறதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் ஆகாது அவங்களுக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அழகிலா விளையாட்டுடைய ஆரவர், தலைவர் அன்னவர்க்கே சரணாங்கலை, சரணம் போடுறாரு. ஓகே. எழுதுறது யாரு பார்த்தோம்னா கம்பர். ஓகே. பொருள் என்ன பார்க்கலாம். உலக உயிர்கள் அனைத்தையும் படைத்தும் காத்தும் அழித்தும் அளவில்லாத திருவிளையாடல்களை இடைவிடாது புரிபவர் இறைவர். அவர் நமக்கெல்லாம் தலைவர், அவரையே அடைக்கலமாக பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பொருள். ஓகே. சொற்பொருள் பார்க்கலாம். உளவாக்கல் அப்படின்னா உண்டாக்குதல், படைத்தல் அப்படின்னு சொல்லலாம். நிலை பெறுதல்னா காத்தல். அடுத்து பார்க்கலாம். நீக்கல்னா அழித்தல், நீங்களானா இடைவிடாது, அழகிலானா அளவற்ற, அன்னவர்னா அத்தகைய இறைவர், தலைவர்னா இறைவர், சரண்னா அடைக்கலம். இலக்கண குறி பார்த்துக்கலாம். யாவையும் அப்படின்னா முற்றுமை, முடிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ முற்றுமை. ஆக்கல், நீக்கல், விளையாட்டு. ஸோ இது எல்லாமே எனது தொழிற்பெயர். அடுத்து அழகிலா வந்து பார்த்தோம்னா அழகிலாது இல்லை அந்த மாதிரி வரும். ஸோ ஈர் வந்து கெட்டு போச்சு. ஸோ ஈர் கட்ட அழகிலானா என்ன நம்ம படித்தோம், அளவற்ற அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து ஆசிரியர் குறிப்பு முக்கியம் பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தேரெழுந்தூரில் கம்பர் பிறந்தார். இங்க நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தேரெழுந்தூர்ல கம்பர் பிறந்தார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இவர் வேற என்னெல்லாம் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம்னா ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், இந்த மாதிரி நூலாம் எழுதியிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தோம்னா குலோதுங்க சோழன் இருக்கா இல்லையா, அவரோட அவைப்புலவராக விளங்கினார். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். யாருக்கு அவைப்புலவராக விளங்கினாரு? குலோதுங்க சோழன். ஓகே. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா இவர் ஆதரித்த வள்ளல் யாருன்னு பார்த்தோம்னா திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல். ஓகேங்களா? ஸோ அவரால் ஆதரிக்க பெற்றவர் தான் இந்த கம்பர். அதனாலதான் கம்பராமாயணத்துல 1000 செயலுக்கு ஒண்ணு பார்த்தோம்னா இவரை போற்றி பாராட்டி இருப்பார் இவர் கம்பர். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு லைன். அடுத்து பார்க்கலாம். ஸோ இவர் வேற என்ன பேர்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க, கல்வியில் பெரியவர் கம்பர், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கம்பன் வீட்டு கட்டித்தறியும் கவிப்பாடும் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. இதோட காலம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், 12ஆம் நூற்றாண்டு. ஓகே. இன்னும் குறிப்பு பார்க்கலாம். ஸோ வடமொழியில வால்மீகி எழுதின ராமாயணத்தை தழுவி தமிழில் கம்பர் எழுதியது தான் வந்து கம்பராமாயணம். ஸோ கம்பர் வந்து இந்நூலுக்கு என்ன சொல்லி பேர் வச்சாங்க, ராமாவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு. ஸோ இதுல பார்த்தோம்னா பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் சொல்லி எத்தனை காண்டம் இருக்கு? 6 காண்டங்கள் இருக்கு. ஸோ இதுல பாலகாண்டத்துல இருக்க முதல் பாடல் வாழ்த்தை பார்த்தா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் சேர்த்து ஒரு நோட்ஸ் மாதிரி
நான் வீடியோ போட்டிருக்கேன், அது வேணா போய் பாருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஃபுல்லாக மீன்ஸ் ஒரு ஓவர்வியூ பண்ண மாதிரி இருக்கும். ஸோ செய்யலாம் இருக்காது, பட் ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதவே பாருங்க. ஓகே, அவ்வளோதான். இது முடிச்சாச்சு. நம்ம முக்கியமானதை பார்த்தாச்சு. அடுத்து பார்க்கலாம். பிரித்து எழுதுக. தாமுல, தாம் கூட்டல் உல. அடுத்து யார் அவர்னா யார் கூட்டல் அவர். யார் கூட்டல் அவர். சரணாங்களே அப்படின்னா சரணாங்களே பார்த்தோம்னா சரண் கூட்டல் நாங்களே. அடுத்து அழகிலா. அழகிலா பார்த்தோம்னா அழகு கூட்டல் இலா. ஓகேங்களா? அடுத்து பொருள் தருக பார்க்கலாம். உளவாக்கல். உளவாக்கல்னா படைத்தல், நிலை பெறுதல்னா காத்தல், நீக்கல்னா அழித்தல், தலைவர்னா இறைவன். ஓகே. அடுத்து இறைவன் அழகிலா விளையாட்டுடையவர். அழகிலானா இந்தலா வரும். டேஸ் என்னது? இதுக்கு சரணாங்கலை. இதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இன் வரும். சரணாங்கலை. இது என்ன? அன்னவர்க்கா இந்த இன் வரும். அடுத்து கல்வியில் பெரியவர் என அழைக்கப்படுபவர் கம்பர். கம்பராமாயணத்துல மொத்தம் 6 காண்டங்கள். கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர். ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதான். அடுத்து பார்த்தோம்னா திருக்குறள் பார்க்கலாம். பொறையுடைமை. பிற செய்யும் துன்பங்களை பொறுத்தல். ஸோ இதுவே என்னது ஒரு கொஸ்டின் தான். பொறையுடைமை அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுருவாங்க. பொறையுடைமை என்றால் என்று திருக்குறள் குறிப்பிடுவது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 7 வந்து பிற செய்யும் துன்பங்களை பொறுத்தல். இல்லை பார்த்தோம்னா அந்த மாதிரி அது கொஞ்சம் குழப்பற மாதிரி என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஸோ பொறையுடைமைனா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்? பிற செய்யும் துன்பங்களை பொறுத்தல் தான் என்னது பொறையுடைமை. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. ஸோ நிலமானது தம்மை நோண்டுபவரை என்ன பண்ணோம்? தோண்டுபவரை தாங்குவது போல தம்மை இழிவுபடுத்துவோரை பொறுத்து கொள்வதை சிறந்த பண்பு அப்படின்றாங்க. அகழ்வாரைனா தோண்டுபவரை, இகழ்வார்னா இழிவுபடுத்துவோர், தலைனா சிறந்த பண்பு. ஸோ இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா பொறுத்தல்னா தொழிற்பெயர், அகழ்வார் இகழ்வார்னா வினையால் அணையும் பெயர். ஓகேங்களா? ஸோ இதோட அணி பார்த்தோம்னா ஓமை அணி ரொம்ப முக்கியமானது. ஸோ இது என்னது? ஓமை அணி. இப்படி இது ஓமை அணினா போலன்ற ஓம ஒரு வந்துச்சு. ஸோ பார்த்தோம்னா ஓமை அணி. அடுத்து பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனை நன்று. ஸோ பிற செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அத்துன்பத்தை மறந்து விடுதல் அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொறுத்தல்னா பொறுத்து கொள்ளுதல், இறப்பினைனா பிற செய்த துன்பத்தை, இறப்பினைனா பிற செய்த துன்பத்தை, மறத்தல் பொறுத்தல் தொழிற்பெயர், நன்றுனா குறிப்பு வினைமுற்று. ஓகேங்களா? அடுத்து இன்மையுள் இன்மை விருந்தோரால், வன்மையுள் வன்மை மடவார் பொறை. ஸோ விருந்தினர்களை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடுமையான வறுமையாகும். அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையில் சிறந்த வலிமையாகும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓகேங்களா? ஏன்னு பார்த்தோம்னா விருந்தினரை வரவேற்க இயலாத தவிக்கும் நிலை வறுமையில் எப்படி கொடுமையான வறுமை அப்படின்றத சொல்லிட்டு அதை வந்து எடுத்துக்காட்டா வச்சு அறிவற்றவர் செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் வந்து வலிமையிலும் வலிமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு வச்சு சொல்றாங்க. ஸோ இதோட அணி என்னன்னு பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இன்மைனா வறுமை, ஒரு ஆள்னா நீக்குதல், மடவார்னா அறிவிலிகள், விருந்துனா வீட்டுக்கு புதியவராய் வந்தவர்க்க என்னது விருந்து. ஸோ விருந்து இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா விருந்துனா பண்பாகு பெயர். ஓகேங்களா? ஒரு ஆள் பொறை பார்த்தோம்னா தொழிற்பெயர். ஓகேங்களா? ஸோ விருந்து பண்பாகு பெயர், ஒரு ஆள் பொறை தொழிற்பெயர். அடுத்து பார்க்கலாம். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுக்கப்படும். ஸோ நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காது இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி காத்தல் வேண்டும். நிறையின என்னது? சால்பு. நீங்காமை அப்படின்றது எதிர்மறை தொழிற்பெயர், போற்றின்றது வினையச்சம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தோம்னா அந்த குறப்பால் எல்லாமே பார்த்தோம்னா பொறையுடைமையின் சிறப்பை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னும் என்ன பார்க்கலாம். ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர், பொறுத்தாரை பொன்போ பொதிந்து. அதாவது பிற செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள், ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன் போல மதித்து மனத்துள் வைத்து போற்றுவர். அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிறான்ப்பா, ரொம்ப நல்லவன் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரிதான். என்னன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லணும்னா, எங்க அப்பாலாம் என்ன அடிச்சாலும் எங்க அம்மா வந்து பொறுத்துக்கிட்டு எங்களுக்காக பொறுத்துட்டு அமைதியா போவாங்க. ஸோ அதை வந்து ஊர்க்காரங்க என்ன சொல்லுவாங்க,
இதே வேற யாராவது இருந்தாங்கன்னா விட்டுட்டு போயிருப்பாங்க, அவன் இந்த பொண்ணா இருக்கங்காட்டி பொறுத்துட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்ப வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்களா இல்லையா, பொறுமையா இருந்தவங்களை வந்து நல்லவங்கன்னும், இது அந்த பொறுமை இல்லாம அவங்க வந்து அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, தப்பு செய்யறாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க, அவங்கள வந்து நம்ம என்ன பண்றோம், இவங்கிட்ட ஏன் நம்ம கஷ்டத்தை தாங்கிட்டு நம்ம ஓடிட்டோம்னா, நாம வந்து பொறுக்காம போயிட்டோம்னா நாம வந்து கெட்டவங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த திருக்குறள் மேல ஒரு உடன்பாடே எனக்கு என்னைக்குமே இருந்தது இல்லை. லைக் இந்த விஷயத்துல அது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் எனக்கு அப்படிதான். ஓகேங்களா. ஸோ வந்து அதான் இது அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து இதுதான் நான் சொல்லுவேன் நான் உண்மையிலே. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். ஸோ பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவர்க்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும். ஸோ அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். ஸோ எதுக்காக நம்ம தீமையை வந்து பொறுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு சீரியஸா தெரியல. நான் சொல்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஏன் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கீழே கொஞ்சம் போட்டீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுப்பேன். ஓகே ஓகே, நம்ம வந்து அந்த அளவுக்கு ஏன்னா போகணும், லாஸ் அப்பெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம தேவை படிக்கணும். ஓகேங்களா. ஸோ பிற செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பமா, ஆனா அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்குமா. பொன்றும்னா உலகம் அழியும் வரை. ஓகே, பொறுத்தார் வினையாளனையும் பெயர்கள். அடுத்து பார்க்கலாம். திறனல்ல தற்பிற செய்யின் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. ஸோ செய்யத்தகாத துன்பம் செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் அதற்காக வருந்தி அறத்திற்கு மாறான செயல்களை செய்யாதிருத்தல் நல்லது. ஓகே, இது அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து என்னதான் நம்மள வந்து அதாவது பார்த்தோம்னா டிட் ஃபார் டேட்னுவாங்க இல்லையா, அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி துன்ப செயல் நம்மளுக்கு கொடுத்தாலும் அவங்கள வந்து மறுபடியும் பழி வாங்கணும்னு நம்ம அறத்தை மீறி என்ன பண்ணக்கூடாது, நம்ம போய் வந்து எந்த செயலும் செய்யக்கூடாதுன்றாங்க. இது வேணா ஒத்துக்கலாம். ஸோ திறனல்னா செய்யத்தகாத, நோந்துன்னா என்னது, துன்பத்திற்கு வருந்தி. இலக்கண குறிப்பு பார்க்கலாம். தற்பிறார் அப்படின்றது 7ஆம் வேற்றுமை தொகை. தற்பிறார் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது என்ன வேற்றுமை தொகைன்னு சில பேரால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தற்பிறார்னா என்னது, 7ஆம் வேற்றுமை தொகை. செய்யணும் அப்படின்னா இழிவு சிறப்புமை. செய்யணும்னா என்னது, இழிவு சிறப்புமை. அடுத்து நொந்துனா வினையெச்சம். அறந்திறன் ஈற்றுப்புலிகள். ஏன்னா இது என்ன வரும், அறம் வரும், திறமும் வரும். ஸோ வந்து ஈற்றுப்புலிகள். அடுத்து மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்றுவிடல். செருக்கினால் தீமை செய்தாரையும் தமது பொறுமையால் வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. ஸோ செருக்கினால் தீமை செய்தாரையும் என்னது, தமது பொறுமையால் வெற்றி கொள்ள வேண்டுமா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். மிகுதியான்னா மனச்செருக்கா, மிக்கவை தீங்குகள், தகுதியான்னா பொறுமையால், செய்தாரை வினையால் அடையும் பெயர், விடல்னா அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று. ஸோ நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா 5லிருந்து 8 வரைக்கும், இது எல்லாமே பார்த்தோம்னா பிற செய்யும் தீயினை பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுறது. அடுத்து பார்க்கலாம். துறந்தாரின் தூய்மையை உடையார் இறந்தார்பாய் இன்னாச்சோல் நோக்கிப்பவர். ஸோ வரம்பு கடந்து பேசுவோரின் கொடிய சொற்களை பொறுத்து கொள்பவர் பற்றற்ற துறவியினரும் மேலானவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ பொருள் பார்க்கலாம். துறந்தார்னா பற்றற்றவர், இறந்தார்னா நெறியை கடந்தவர், இன்னானா தீய, நோக்கிப்பவர்னா பொறுப்பவர். இலக்கண குறிப்பு பார்க்கலாம். இறந்தார், துறந்தார், நோக்கிப்பவர். ஸோ அருன்னு வந்துச்சு இல்லையா வினையாளனின் பெயர். இன்னா சொல்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸோ இன்னா சொல்ல இன்னாத சொல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அது கெட்டு போச்சு ஈறு, ஆனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேங்களா. அடுத்து உண்ணாது நோற்பார் பெரியர், பிற சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். ஸோ உண்ணா நோன்பு இருக்கும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் சொற்களை பொறுத்து கொள்பவர் மேலானவர் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ நோற்பார்னா நோன்பு மேற்கொள்ளவர், இன்னா சொல்னா இனிமையற்ற சொல், உண்ணாதுன்றது என்னது வினையச்சம். ஓகேங்களா, தூள முடியுது. ஓகே, ஆசிரியர் குறிப்பாக்கலாம். ஐயன் திருவள்ளுவர் அனைத்து நாட்டினரும் இனத்தினரும் தமக்கே உரியதென கொண்டாடும் வகையில் புதுமை கருத்துக்களை படைத்தவர். ஓகே, நாயனார், தேவார், முதற்பாளர், தெய்வ புலவர், நான்முகனார், மாதானபங்கி, சென்னார் போதர், பெருநாவலர், இது மாதிரி வேறு பெயர்களும் உண்டு. ஸோ எப்படி இதை கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஒரு 4-5 நேம் கொடுத்துட்டு சம்மந்தம் எல்லாம் நேம் கொடுத்துட்டு இதுல எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுவாரு. ஸோ நீங்க இது தெரிஞ்சிருந்தீங்கன்னா என்னது, தெரிஞ்சிருந்தாதான் அது வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ண படிச்சுதாகணும். ஸோ 4-5 டைம் நீங்க படிச்சீங்கன்னாவே போதும். ஏன்னா ஒவ்வொரு லெசன்ஸ்லயுமே ஒவ்வொரு 9th 7th நான் படிக்கும்போது என்னது இது வராம இருக்கவே இருக்காது. ஸோ அப்படிங்கும் போது நீங்க படிக்க இந்த அப்படியே பேர்லாம் உங்களுக்கு மனப்பாடாயிரும். ஸோ அதனால கவலைப்பட தேவை கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்து இவரோட காலம் பார்த்தோன்னா கிமு 31வது ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், திருவள்ளுவர் ஆண்டு கணக்கு பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுவோம், இப்ப கரண்ட்ல என்ன ஆண்டு இருக்கோ அந்த ஆண்டு கூட பிளஸ் 31 ஆட் பண்ணோம்னா என்ன வரும், நம்மளுக்கு இப்ப இருக்கிற திருவள்ளுவர் ஆண்டு வந்து கிடைக்கும். ஓகேங்களா.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2024, இப்போ இந்த நடப்பு ஆண்டோட திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடுங்கன்னு கேட்டாங்கன்னா 2024ஓட 31 ஆட் பண்ணும். ஸோ 2055 தான் என்னது திருவள்ளுவர் ஆண்டு, இந்த இதுக்கான திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேங்களா. அடுத்து நூல் குறிப்பு பார்க்கலாம். திருக்கூட்டல் குறள், குறள் வந்து பிரிச்சோம்னா திருக்கூட்டல் குறள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ அடுத்து இதுக்கு என்ன அர்த்தம்? திருன்னு பார்த்தோம்னா செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை, இன்னும் பல பொருட்கள் கொண்ட ஒரு சொல். என்னென்னது? செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை. இது குறள்னா என்னதுன்னா குறுகிய அடியை உடையது. ஓகேங்களா. ஸோ 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பா தான் என்னது? திருக்குறள். குறளடி வெண்பா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே. இந்நூல் பார்த்தோம்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் சொல்லிட்டு 3 பிரிவுகள் வந்து இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அறத்துல 38 பொருள்ல 70 இன்பத்துப்பால்ல பார்த்தோம்னா 25 அதிகாரங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணுன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது போற்று பாடிய பாடல்கள் தொகுப்புல திருவள்ளுவர் மாலைன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா. ஸோ திருக்குறளுக்கு அந்நாளிலேயே பதின்மர்னா 10 பேர்னு அர்த்தம். 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. ஸோ இதுல சிறந்த உரை எதுன்னு பார்த்தோம்னா பரிமேல் அழகர் உரை. ஸோ ஃபர்ஸ்ட் எழுதுனது வந்து மணக்குடவர் தான். பட் வந்து சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பரிமேல் அழகர் உரை. ஓகேங்களா. ஸோ அதை எழுதுனவங்க யாருன்னு பார்த்தோம்னா இது கூட கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இதுல ஒரு 4-5 நேம் கொடுத்துட்டு பொருளாதார ஒன்று கொடுத்து இதுல பொருளாதார என்ன அப்படின்னு சொல்லி எழுத சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணோம். இந்த 10 யாருன்னு தெரிஞ்சுக்கிறது மிகவும் நல்லது. தருமர், தாமத்தர், பரிதி, திருமலையர், பரிம்பெருமாள். அடுத்து பார்த்தோம்னா மணக்குடவர், நச்சல், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். ஓகேங்களா. சரி ஓகே. இந்த பாக்ஸ் கொஸ்டின் ரொம்பவே முக்கியம். விக்டோரியா மகாராணியார் வந்து காலில் கண் விழித்தது முதலில் படித்த நூல் வந்து திருக்குறளாம். ஓகே. அடுத்து பார்க்கலாம். இகழ்வாரை பொறுத்தல் தலை. ஒருத்தாருக்கு ஒரு நாளை, ஒருத்தாருக்கு ஒரு நாளை. ஓகேவா. அடுத்து நிறைனா சால்பு, ஒருத்தல்னா தண்டித்தல், ஓரால்னா நீக்குதல், நொந்துனா வருது. ஓகே. இது என்ன? பின்வரும் குறப்பாக்கள்ல எதுகை சொற்களை பிரித்தெடுக்க. ஸோ எதுகைனா என்னது? இதுல பாருங்க அடி எதுகை வந்திருக்கா, கூ கூ கூ, மிகுதியான் தகுதியான். அதே மாதிரி அகழ்வாரை இகழ்வாரை, இது பாருங்க காக்கா ஒன்னா வந்திருக்கா. ஸோ அகழ்வாரை இகழ்வாரை. ஓகே. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்துக. இறைப்பிணை என்றும் பொறுத்தல் அதனை இன்னும் நன்று மறத்தல் அதனை. ஸோ எப்படி வரும்? பார்த்துக்கலாம். ஓகே. இங்க கொடுத்துருக்காங்க பொறுத்தல் இறைப்பிணை என்றும் அதனை மறத்தல் அதனும் நன்று. ஸோ பொறுத்தல் இங்க இருக்கு. பொறுத்தல் இறைப்பிணை என்றும் அதனும் மறத்தல் அதனை நன்றா, அதனை மறத்தல் அதனை நன்று. ஓகே. சரி பார்த்துக்கோங்க. பொருள் வேறுபாடு அறித்தல். ஓகே. அடுத்து பார்க்கலாம். இரு பொருள் தருக. இது அந்த அளவுக்குலாம் முக்கியம் இல்லை, அதனால தான் நான் அப்படியே தரேன். தெரிஞ்ச பொருள் வேறுபாடுனா பொறுத்தல்னா என்னது? பொறுமையா இருக்கிறது. பொறுத்தல் அப்படின்னா என்னது? ஸோ இந்த பொறுத்தல்னா பொறுமையா இருக்கிறது. இந்த பொறுத்தல் தான் அந்த பொறுத்துக்கணும் இல்லையா, அந்த பொறுத்தல். ஓகே. இந்த இரத்தல்னா செத்து போறது. இந்த இரத்தல் பார்த்தோம்னா யாசிக்கிறது, இந்த பிச்சை எடுப்பாங்க இல்லையா, அதான் இது. இந்த நிறை அப்படின்றது பார்த்தோம்னா சால்பு. இந்த நிறை பார்த்தோம்னா வாலசை அப்படின்வாங்க இந்த நிறைனா. அடுத்து இந்த வன்மை பார்த்தோம்னா கொடை கொடுக்குவாங்க இல்லையா, அது. இந்த வன்மை வள்ளல் தன்மை, அதுல அது. இந்த வன்மை பார்த்தோம்னா வலிமை. இது நிறை அப்படின்னா பார்த்தோம்னா நிறைய இருக்கு அப்படின்னு இல்லையா, அது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சால்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தலை பார்த்தோம்னா சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம தலை, உடல் உறுப்பு தலை. ஓகே. அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து உரைநடை, திராவிட மொழிகள். ஓகே. இது ஒரு முக்கியமான லெசன் பார்க்கணும். ஓகே. உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை வியத்தகு படைப்புகளும் கண்டுபிடிப்புகளும் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. ஆயினும் கண்ணால் காண முடியாத நிலையான வடிவத்தை தரவையாளாத காற்றினால் ஏற்படும் மோசையை ஒளியாக்கி அதற்கு வரி வடிவம் தந்து மொழியாக. ஓகே. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே. மொழியும் மொழி குடும்பமும் பார்க்கலாம். தம் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவியாக விளங்குவது மொழி. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம்.
ஓகே, மூலமொழினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையா இருக்கிறது மூலமொழி. அதுல இருந்து தோன்றி வளர்ந்து வர மொழி கிளைமொழி. அவற்றின் பொதுத்தன்மையின் அடிப்படையில் அவற்றை ஒரே மொழி குடும்பத்தில் அடக்குவர் பார்த்தோம்னா மொழியியல் அறிஞர். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தோம்னா இப்போ எப்படின்னு பிரிக்கிறாங்கன்னா, இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்கள் அனைத்தையும் பார்த்தோம்னா இந்த 4 மொழி குடும்பத்துக்குள்ள அடங்கிடுவாங்க. அது என்னென்ன 4 மொழி குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்தோ ஆசிய மொழிகள் ரொம்ப முக்கியமானது. இந்தோ ஆசிய மொழிகள், அடுத்து திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், அடுத்து சீன திபெத்திய மொழிகள். ஓகேங்களா. ஸோ இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். ஸோ இதுவே 4மே கொடுத்து மாற்றி கொடுத்து கரெக்டானது எது தப்பானது எதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால பார்த்துக்கோங்க. அப்படிலாம் இந்த மாதிரி 4 குடும்பம் இருக்கு, அதுக்குள்ள அடைக்கிறாங்க. நம்ம நாட்டில் 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு, ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்தியாவில் பார்த்தோம்னா 1300க்கும் மேற்பட்ட 1300 பிளஸ். இதே பார்த்தோம்னா உலகத்துல அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா 6000 பிளஸ் 6000க்கும் மேற்பட்டது. இது தெரிஞ்சுக்கணும். ஓகே, மொழிகளும் அதன் கிளை மொழிகளும் பேசப்பட்டு வருகின்றன. அதனால்தான் இந்தியன்ட்ட என்ன சொல்றாங்க, அகத்தியலிங்கம் என்ன சொல்றாரு, அகத்தியலிங்கம் என்ன சொல்றாரு, மொழிகளின் காட்சி சாலை, மியூசியம் ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்றது காரணம் வந்து இதுதான். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், அடிக்கடி கேட்கிற ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகே, இந்த பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவில் மொத்தம் 12 மொழி குடும்பங்கள் உள்ளன. ஓகேங்களா. எத்தனை 12 இருக்குன்னு சொல்றாங்க. அவற்றுள் 325 மொழிகள் பேசப்படுவதாக இந்திய மாநிலவியல் கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது. எத்தனை 325 மொழிகள் பேசப்படுதுன்னு யார் சொல்றாங்க, இந்திய மாநிலவியல் கணக்கெடுப்பு. ஸோ இதுல கீவேர்ட்ஸ் நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, அதுல என்னன்னு நோட் பண்ணிக்கணும். ஸோ வந்து இதுல 12 மொழி குடும்பம், அடுத்து பார்த்தோம்னா 325 மொழிகள், அடுத்து பார்த்தோம்னா சொல்றது யாருன்னு பார்த்தோம்னா இந்திய மாநிலவியல் கணக்கெடுப்பு அது. ஓகேங்களா, அவ்வளவுதான். அடுத்து பார்க்கலாம். திராவிட மொழி குடும்பங்கள். இன்று 23க்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் உள்ளன. எத்தனை 23க்கும் மேற்பட்ட 23 பிளஸ். ஸோ இம்மொழிகளை தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் தென், இப்போ மேப் எடுத்துக்கலாம். இது தென் திராவிட மொழிகள், மேல வட திராவிட மொழிகள், அடுத்து பார்த்தோம்னா நடு திராவிடம். ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்படி 3ஆ பிரிக்கிறாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து தென் திராவிட மொழிகள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ தென் திராவிடாவே என்னது, தெற்கு சைடுக்கு வந்துடணும். தெற்கு சைடுல என்ன இருக்கு, தமிழ்நாடு, மலையாளம், கன்னடா, இந்த மாதிரி எல்லாமே என்னது, கர்நாடகா, குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது தெரியுது நம்ம சைடு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ எது தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா. ஸோ வந்து தெளிவாக இது படிச்சுக்கணும். ஏன்னா வந்து கொஸ்டின்ல வந்து பொறுத்தது எது பொருந்தாது எதுன்னு கேட்பாங்க. ஸோ இன்னொருத்தவங்களும் தெரிஞ்சுக்கலாம். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, தோகோ. ஓகேங்களா. தோடா, கோத்தா, கொரகா, இருளா. கொரகா, இருளா. ஓகே, இது நடுதிராவிட மொழிகள்னா என்ன வரும், தெலுங்கு, கோண்டி, கோயா, கூயி, கூவி, கோலாமி, பர்ஜி, கதப்பா, கோண்டா, நாயக்கி, பெங்கோ, ஜதபு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்கு, அடுத்து பார்த்தோன்னா கோல பார்த்தோன்னா 2 இருக்கு, கோண்டா, கோயா. கோண்டா, கோயா. அங்க என்ன இருக்கு, தோடா, கோத்தா. அது தோடா, கோத்தா, தோகோ. இது கோண்டா, கோயா. ஓகேங்களா. அடுத்து கூல பாருங்க, கூயி, கூவி, கூவி கூவி விட்டாங்க. அடுத்து என்னது, கூயி, கூவி. அடுத்து கோலாமி, கோலாமி. அடுத்து பர்ஜி, அடுத்து கதப்பா, அடுத்து கோண்டா. இங்க கோண்டி, இங்க கோண்டா. ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு இது மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நாயக்கி, என்னது நாயக்கி. அடுத்து பெங்கோ, ஜதபு, பெங்கோ, ஜதபு. ஸோ வட திராவிடம் ஈஸி தான். ஸோ குரூப், மால்தோ, பிராகுயி. ஸோ இதுதான் அடிக்கடி வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்கறது. குரூப் ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறனால கேட்டுறாங்க. குரூப், மால்தோ, பிராகுயி. ஓகேங்களா. ஓகே, இவற்றுள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4ம் பார்த்தோம்னா திராவிட பெருமொழி. ஓகேங்களா. திராவிட பெருமொழி எது, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். ஓகே, அடுத்து போலாம். திராவிட பெருமொழிகள் எதுன்னு சொல்லி கேட்டுட்டுருவாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசிக்கா இருக்கிற தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். அடுத்து திராவிடம். உலக நாடுகளில் பழமையான நாகரிகங்களில் இந்திய நாகரிகமும் ஒன்று என்பது மொஹஞ்சதாரோ ஹராப்பா அகழ்வாய்க்கு பிறகு நிறுவப்பட்டுள்ளது. ஓகே, கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே என்னது, பரந்து விரிந்த இந்திய நாகரிகம் உலக நாகரிகத்திற்கு அனைத்திற்கும் தாயாக வழிகாட்டியாக விளங்கி இருக்கிறது. ஓகே, இவ்வாறு இந்தியா முழுவதும் பரந்து விரிந்திருக்கும் நாகரிகம் தான் என்னது, திராவிட நாகரிகம். திராவிட பேசும் மொழி தான் என்னது, திராவிட மொழின்னு சொல்லிடுறாங்க. ஸோ திராவிடம் என்னும் சொல் திராவிட நாடு என்ற பொருளை தருவது.
திராவிடம் என்ற சொல் என்னது? திராவிட நாடு என்ற பொருளை தருவது. திராவிட மொழிகள், திராவிட இனம், திராவிட நாகரிகம் முதலிய சொற்றொடர்களில் திராவிடம் என்னும் சொல் பெயரடையாக வந்துள்ளது என கால்டுவெல் தமது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூல்ல சொல்றாரு. சோ நம்ம நல்லாவே தெரியும், கால்டுவெல் எழுதினது தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். சோ இதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திராவிட மொழிகள், திராவிட இனம், திராவிட நாகரிகம் இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, இதுல வர திராவிடம் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு பெயரடையா வருது அப்படின்னு சொல்றாரு. கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? இது என்னவா இருக்கு, என்னன்னு கேட்கலாம், பெயரடைன்னு சொல்லிட்டு. அது எதுல சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கால்டுவெல் எழுதின திராவிட மொழிகளும் ஒப்பிலக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றது பண்ணிக்கலாம். ஸோ அது மூணுமே என்னது? கீவேர்ட்ஸ். ஓகே, இவரே திராவிடம் என்ற சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ திராவிடம் அப்படின்ற சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கால்டுவெல். ஸோ அதை ஃபர்ஸ்ட் சொன்னது குமரி பட்லர். பட் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தோம்னா கால்டுவெல். அடுத்து, தமிழையும் அதன் கிளை மொழியான மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளை ஒரு காலத்தில் தமிழியன் அல்லது தமிழுக் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்க? தமிழியன் அல்லது தமிழுக் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டும் தெரிஞ்சுக்கணும், தமிழியன், தமிழுக். அவற்றுள் தமிழ் மிகுந்த சிறப்பும் பழமையும் பெற்ற மொழி எனினும் பல திராவிட மொழிகளில் அதுவும் ஒன்று. எனவே இவ்வின மொழிகள் அனைத்தையும் இணைத்து என்ன சொன்னாங்க? திராவிடம் என்னும் சொல்லை தாம் கையாண்டதாக கால்டுவெல் கூறியுள்ளார் அப்படின்றாங்க. ஸோ இதில் சொல்றதெல்லாம் யாரு? கால்டுவெல் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அடுத்து ஓகே, இது என்னன்னு பார்க்கலாம். சிறுபஞ்ச நூலின் 20 ஓகே. யுனெஸ்கோ நிறுவனம் மலிந்து வரும் பண்ணச்சொல்லை புதுப்பித்து பாதுகாக்க நடத்து. ஓகே, யுனெஸ்கோ நிறுவனம்ன்றத பார்த்துக்கோங்க சும்மா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். இதுல எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, இந்த லைன்ல கடற்கொள்ளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லமரியா காண்டம். ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. ஓகே, அதான் மனித நாகரத்தின் தொட்டில் சொல்லுவாங்க இல்லையா. அடுத்து, திராவிட மொழிகளுள் தமிழுக்குரிய இடம் என்னன்னு பார்த்தலாம். ஸோ திராவிடம் அப்படின்ற சொல்லுதான் தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானதாகும் அப்படின்றாங்க. திராவிடம் என்ற சொல் எதுல இருந்து உருவாயிருக்கு? தமிழ்ல இருந்து உருவாயிருக்கான். எப்படி? தமிழ் எப்படி மாறி இருக்கு? திரமிழா அப்படின்னு மாறி இருக்கு. திரவிடா அப்படின்னு மாறி இருக்கு. திராவிட அப்படின்னு மாறி இருக்குன்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? மொழியில இருந்து ஈராஸ் பாதிரியர் சொல்றாரு. எத்தனை ஸ்டேஜ்? 4 ஸ்டேஜ்ல மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் தமிழ், திரமிழா, திரவிடா, திராவிடா. ஓகேங்களா? அடுத்து, திராவிட மொழி என்றாலே தமிழ் மொழியை குறிக்கும். ஓகே, ஸோ திராவிட மொழிகளுள் மிகவும் தொன்மையான பண்பட்ட மொழி என்னது? தமிழ் தான். அந்த திராவிட மொழிகளின் மூல திராவிட மொழியின் வடிவத்தையும் மொழிக்கூறுகளையும் வேர்களையும் பெருமளவில் கொண்டுள்ளதை பார்த்தோம்னா மொழி தமிழ் தான். ஸோ இத்தகைய தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனிச்ச மொழியாக உயர்ந்த நிற்க செய்கிறதுன்றாங்க. ஓகே, தொன்மை சிறப்பை பத்தி பார்க்கலாம். கடல் கொண்ட குமரி கண்டத்தில் தமிழ் மொழி தோற்றம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஒரு சாரமும், மத்தியத்தரை கடல் பகுதியில் திராவிட இனமும் அவத்த மொழியும் வந்திருக்க வேண்டும் என்று இன்னொருத்தவங்க சொல்றாங்க. எங்கெங்க? ஃபர்ஸ்ட் குமரி கண்டத்திலையும், அடுத்து இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க? மத்தியத்தரை கடல் பகுதியிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரியர் வருகைக்கு முன்னரே தமிழ் மொழி வழங்கி வருவதாக வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஸோ தமிழ் மொழியில் இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்கள் மிகவும் பழமையான நூல். நம்மளுக்கு என்ன தெரியும்? தொல்காப்பியம். ஸோ இந்நூல் ஒரு இலக்கண நூலாக திகழ்வதால் இந்நூலுக்கு முன்பே பல இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாகவே தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ எல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. தலைமை சிறப்பு என்னன்னு பார்க்கலாம். திராவிட மொழிகள் அனைத்திற்கும் மூலமான மொழியை முன்னை திராவிட மொழி, மூல திராவிட மொழி, தொன்மை திராவிட மொழி என்று பல்வேறு சொல்களா குறிப்பிடுறாங்க. ஸோ திராவிட மொழி நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா மூலமா ஒன்று இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது எல்லாமே என்னது? திராவிட மொழி. பட் இந்த மலையாளம், தெலுங்கு, கன்னடத்துக்கெல்லாம் மூல மொழி என்னது? தமிழ். அதுல இருந்து தான் என்னது? இதோட கிளை மொழியா இது வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அப்படின்னும் போது இந்த தமிழ்ன்றத என்னன்னு சொல்லுவாங்க? முன்னை திராவிட மொழி, மூல திராவிட மொழி, தொன்மை திராவிட மொழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொஸ்டின் கேட்பாங்க, முன்னை திராவிடம், மூல திராவிடம், தொன்மை திராவிடம் பார்த்துக்கணும். இம்மூல மொழியாக முதலில் தனித்து வளர்ந்த மொழி தான் என்னது? தமிழ். ஸோ ஏனைய திராவிட மொழிகள் எல்லாமே என்னது? தமிழிலிருந்து வந்ததுதான்றாங்க. ஸோ 80 விழுக்காடு அளவிற்கு திராவிட மொழி கூறுகள் கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் தான். எத்தனை? 80 விழுக்காடு. அதனால தான் அது என்ன சொன்னாங்க? தலைமை சிறப்புக்குரிய தமிழ் மொழி அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். செவ்வியல் சிறப்பு. தொன்மை, தனித்தன்மை, மொழிகளின் தாய், சொல் வளம், இலக்கிய இலக்கண வளம், சிந்தனை வளம், கலை வளம், பண்பாட்டு வளம்,
இந்த மாதிரி எல்லாமே பன்னாட்டு மொழியாக விளங்கும் தன்மையாக பெற்ற மொழியே செவ்வியல் மொழி அப்படின்வாங்க. அதான் இதேதான் என்ன சொல்லுவாங்க, செம்மொழிக்கான கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேற்கண்ட அளவுகோல்கள் கொண்டு நோக்கும் போது செவ்வியல் மொழியாக ஒளிர்வது நம் தாய்மொழியான தமிழ் மொழி அப்படின்றாங்க. ஸோ தமிழின் சிறப்பை நிலைக்க செய்வது ஓகே தமிழரின் ஒரு கடமை. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகே, பார்க்கலாம். பிற மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாக இருக்கும் எதுன்னு பார்த்தோம்னா மூலமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்தியாவே மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா அகத்தியலிங்கம். ஒரு மூல மொழியிலிருந்து தோன்றி வளரும் மொழியை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மொழி கிளைமொழி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் பார்த்தோம்னா கால்டுவெல். தமிழ் மொழியில் உள்ள மிக பழமையான நூல் எதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஒரு துணைப்பாடம் மாமரம். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்ல. அடுத்து இலக்கணம் முக்கியமானது பார்க்கலாம். ஸோ எழுத்து மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்துவது மொழி. ஸோ ஒருவன் தம் கருத்தை வெளியிடவும் அதை கேட்போர் புரிந்து கொள்ளவும் கருவியாக அமைவது மொழி. ஸோ மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்துவது என்னது மொழி. ஓகேங்களா. ஸோ அது ஒரு கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ மொழி பிழையின்றி பேசவும் கேட்கவும் கற்கவும் என்ன துணை செய்வது என்னது இலக்கணம். அதை பார்த்தோம்னா எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என்று தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். ஸோ இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது மெயினான விஷயம். சொல்லிலக்கணம் எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் எத்தனை வகைப்படுது தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். ஓகே, இந்த எழுத்துக்களின் வகை என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எழுத்து இலக்கணத்துல எழுத்து வகை பார்த்தோம்னா முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அது முதல் எழுத்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, இது 2 சேர்ந்து 30 எழுத்துக்கள் தான் என்னது முதல் எழுத்துக்கள். ஓகே, அதுக்கு அடுத்து சார்பு எழுத்து அப்படின்னா இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வருது இயங்குது இல்லையா, அதைத்தான் சார்பு எழுத்து அப்படின்னுவாங்க. அது 10 வகை இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியல் உகரம், லிகரம், ஐகார குறுக்கம், அவ்கார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ இதுல பார்த்தோம்னா நம்ம பார்க்க போறது என்னன்னா அளபடையில உயிரிழப்படையும் ஒற்றலப்படையும் அப்படி அதை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ ஓகே, பார்க்கலாம். ஓகே, இங்க அளபடையிலே நான் சொல்லியிருக்காங்க. ஸோ செய்யுளின் ஓசை குறையும் போது ஒரு சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் நெட்டெழுத்துக்கள் 7ம் தமக்குரிய 2 மாத்திரையிலும் நீண்டு ஒலிக்கும். இவ்வாறு நீண்டு ஒலிப்பதுதான் எனது அளபடைன்றாங்க. செய்யுள்ல ஒரு இடத்துல ஓசை குறையுது அப்படின்னும் போது நெட்டெழுத்துக்கள் 7 இருக்கு, 7 நெட்டெழுத்துக்கள் அது 7ம் தன்னுடைய அதுக்கு நார்மலாவே 2 மாத்திரை நம்ம படிச்சோம் நெட்டிலுக்கு, அந்த 2 மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிக்குமா, அதுதான் என்னது அளபடை அப்படின்றாங்க. ஸோ அளவுனா மாத்திரை, எடைனா எடுத்தல். ஓகேங்களா. அளவுனா மாத்திரை, எடைனா எடுத்தல். ஸோ எழுத்தினது மாத்திரை அளவு நீட்டி ஒலித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, அளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா 2. ஒன்னு பார்த்தோம்னா உயிரளபடை, இன்னொன்னு பார்த்தோம்னா என்னது ஒற்றளபடை. ஓகே, உயிரளபடை, ஒற்றளபடை. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் உயிரளபடை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா செய்யுளின் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய உயிர் நெடில் எழுத்துக்கள் 7ம் அளவெடுக்கும் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி அளவெடுக்கும் போது அதுக்கு இனமான குறிய எழுத்துக்கள் பக்கத்துல வரும். ஸோ ஐகாரத்திற்கு இகரமும் ஔகாரத்திற்கு உகரமும் இணை எழுத்தாக வருவது, அதாவது இணை எழுத்தாக வரும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆக்கு ஆ, ஈக்கு ஈ. ஸோ அந்த மாதிரி குறிலுக்கு அதுக்கான நெடில் என்ன இணை எழுத்தா வரும். பட் தனியா இருக்கிறது ஈயும் அவ்வும் தனியா இருக்கும் இல்லையா. ஸோ அதுல ஐக்கு பார்த்தோம்னா ஈனும், அவ்வுக்கு பார்த்தோம்னா ஊன்னு வரும். நம்ம ஒழிச்சு பார்க்கும்போது 2 ஒரே மாதிரி வரும். ஐ அப்படின்னும் போது ஈன்னு வரும், அதே மாதிரி அவ்வுன்னு சொல்லும் போது ஊ அப்படின்னு சொல்லி முடியும். ஸோ அதனால என்னது அது 2 இணை எழுத்தா வருதுன்றாங்க. இது கொஸ்டின் கேட்கலாம். ஐக்கு இணை எழுத்து என்னது ஈ, அவ்வுக்கு ஊ. ஸோ இந்த மாதிரி உயிரிழப்படை என்னது 3 வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உயிரிழப்படை ஃபர்ஸ்ட் உயிரிழப்படைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செய்யுள்ள ஓசை குறையும் போது அந்த ஓசை நிறைவு செய்ய உயிர் நெடில் எழுத்துக்கள் 7ம் அளவெடுக்கும் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி அளவெடுக்கும் போது அதுக்கு இனமான குறில் எழுத்துக்கள் பக்கத்துல வரும் அப்படின்றாங்க. ஸோ அதுதான் உயிரிழப்படை. ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சிச்சா. ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஐகாரத்திற்கு இணை எழுத்து என்னன்னு பார்த்தோம்னா
இகரமும் ஔகாரத்துக்கு உகரமும் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் பார்த்தோம்னா 3 வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3 வகை தான் நமக்கு இலக்கண குறிப்பில் அடிக்கடி கேட்கறது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன வகைன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. ஸோ செய்யுள்ள இசையை நிறைக்க வரும் அளபடை தான் என்னது செய்யுளிசை பேர்ல இருக்கு. அதே மாதிரி ஓசை குறையாவிட்டாலும் இனிய ஓசைக்காக அளபெடுக்கிறது என்னது இன்னிசை. ஸோ செய்யுள்ள இசையை நிறைக்க வருவது செய்யுள் இசை. ஓசை குறையினாலுமே ஒரு இனிய ஓசைக்காக வர்றது என்னது இசை இன்னிசை. பேர்ல இருக்கியா இனிய ஓசைக்காக இன்னிசை அமைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவ்விரண்டும் அல்லாமல் ஒரு சொல் மற்றொரு சொல்லாக பொருள்பட வரும் அளவுதான் சொல்லிசை. ஸோ அதுவும் பேர்லயே வந்துருச்சு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அதாவது ரெண்டுமே இல்லை, இசைக்காகவும் வரல, ஓசை நிறைவு செய்யறதுக்காகவும் வரல. அது ரெண்டும் இல்லாம ஒரு சொல் வந்து மற்றொரு சொல்லா பொருள்பட வரும் இல்லையா, அந்த அளபடை தான் என்ன சொல்றாங்க சொல்லிசை அளபடைன்னு சொல்றாங்க. ஓகே. செயலின் ஓசை குறையும் இடத்தில் அந்த ஓசையை நிறைவு செய்ய மொழியின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நின்று உயிர்நெடில் எழுத்துக்கள் 7 தமக்கு இனமாகிய குறி எழுத்துக்களை பெற்று உரிய மாத்திரையிலிருந்து மிகுந்தொழிக்கும் நம்ம இப்ப பார்த்தோம். அதான் நம்ம செயலிசை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா இசை நிறை அளபடையும் வருது. ஸோ இசையை நிறைக்க வருவது, அதனால இசை நிறை. ஓகேங்களா, அதுக்கு இன்னொரு பேர். அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கெடா ஆ வழிவந்த கேண்மையார் கேண்மை விடா ஆ விளையும் உலகு. ஸோ இந்த குரல் பார்த்தோம்னா கெடா என்பது அதே மாதிரி கெடா ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஆ சேர்த்து வந்திருக்கு. அதே மாதிரி விடா அப்படின்றது விடா ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஆவோட சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வரத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா செய்யுளிசை அளபடைன்ட்டாங்க. அதுக்கு இசைநிறை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் நான் சொல்றேன் இருங்க, ஜஸ்ட் இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து பின்னாடி ஸ்டேட்மெண்ட்ல கேட்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னிசை அளபடை அப்படின்னு பார்த்தோம்னா கெடுப்பதுவும் கெட்டார்க்கும் சார்வாய் மாற்றங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. ஸோ இதுல பார்த்தோம்னா கெடுப்பதும் எடுப்பதும்ன்றது ஓசை குறையலனாலுமே அந்த ஒரு இனிமையான ஒரு ஓசை வரும் அப்படின்றதுக்காக என்னது அப்படின்னு சொல்லிட்டு என்னது குறில் வந்து நெடிலா மாறி என்ன வந்திருக்கு அளபெடுத்திருக்கு. அதான் இன்னிசை அளபடை அப்படின்றாங்க. ஸோ சொல்லிசை அளபடை அப்படின்னா செய்யுள்ள ஓசை குறையாத இடத்திலும் பெயர் சொல் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு அளபெடுப்பது சொல்லிசை. ஸோ பெயர் சொல் என்னவா மாறணும், வினையச்சமா மாறணுன்றதுக்காக என்னது அளபெடுக்கிறத சொல்லிசைன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குடித்தழி கோல்வோச்சும் மாநில மன்னன் அடித்தழி நிற்கும் உலகு. ஸோ இந்த குரட்பாவில் வண்ணத்தில் சொற்கள் அளபெடுத்து வந்துள்ள என்னன்னு சொல்ல வராங்கன்னா தழி அப்படின்னா தழுவுதல் அப்படின்ற பொருள். ஸோ தழுவுதல் என்ற தொழிற்பெயர் சொல் தழுவி என்ற வினையச்ச சொல்லாக அளபெடுத்ததால் இது சொல்லிசை அளபடை. ஸோ தழுவுதல் அப்படின்ற ஒரு பொருள் தொழிற்பெயர் சொல் தழுவி அப்படின்ற வினையச்சமா மாறிச்சு. அதான் நம்ம மேல பார்த்தோம், ஒரு பெயர் சொல் வந்து என்னவா மாறும், ஒரு வினை சொல்ல வந்து மாறும், வினையச்சமா மாறும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து என்னது சொல்லிசை அளபடைன்னு பார்த்தோம். ஓகே, நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். இப்போ வந்து ஒரு இலக்கண குறிப்புல ஒரு எழுத்து கொடுத்து பண்றாங்க அப்படின்னோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆ மெயினா என்ன வரும், ஆ வரும், ஊ வரும், ஈ வரும். இது 3 தான் வரும். ஓகேங்களா. ஸோ ஆ வந்துச்சுனாவே அது இன்னிசை இல்லைன்னா செய்யுளிசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ அப்படின்னு சொல்லி என்னது இன்னிசை பாடுறாங்க. அடுத்து ஊ அப்படின்றது பார்த்தோம்னா செய்யுளிசை இல்லைன்னா இசை நிறை. ஆ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இசை நிறைக்க வருது. ஸோ செய்யுளிசை இல்லைன்னா இசை நிறை. இதே ஊ வந்துச்சுன்னா அது இன்னிசை அளபடின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஊன்றது என்னது இன்னிசை அளபடை. இது ஈன்னா என்னது பார்த்தோம்னா சொல்லிசை. ஈன்னு வந்துச்சுன்னா என்னது சொல்லிசை. ஸோ அப்படிதான் வரும். ஓகேங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா செய்யுளிசை இல்லைன்னா இசை நிறை அளபடை. ஊன்னு வந்துச்சுன்னா இன்னிசை அளபடை. ஈன்னு வந்துச்சுன்னா சொல்லு. ஈ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு இல்லையா, ஈ சொல்லு அப்படின்னு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கண குறிப்பு கேட்கும்போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஸ்டேட்மெண்ட்ல கேட்டாங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து சரி, இதுல இல்லாம ஒற்றளபடைன்னு ஒண்ணு வரும். ஒண்ணும் கிடையாது, அது ரொம்ப ஈஸி. இங்க செய்யுளின் ஓசை குறைந்தால் மெய்யெழுத்துக்களும் அளபெடுக்கும், அததான் ஒற்றளபடைன்ட்டாங்க. ஸோ ஒற்றுனாவே என்னது மெய்யெழுத்து, அது அளபெடுக்கும், அவ்வளவுதான். அதனால எங்கிறைவனும் பாய் அப்படின்றதுதான் வெகுவார் கிள்ளை வீடு. இதுல பார்த்தோம்னா இங்குன்றது என்னது மெய்யெழுத்து இல்லையா. ஸோ அதை அளபெடுத்திருக்கு. அதே மாதிரி அக்குன்றத பார்த்தோம்னா ஒற்று, அது என்ன இது ஆயுத எழுத்து, அதான் என்னது அளபெடுத்திருக்கு. ஸோ அதான் என்னது ஒற்றளபடை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத்தொடர்களில் வண்ண எழுத்தாகிய உள்ள இங்கு என்பதும் அக்கு என்பதும் இருமுறை வந்துள்ளது. இந்த மாதிரி இங்கு, இஞ்சு,
அதாவது பார்த்தோம்னா எது எது அளபெடுக்குன்னு சொல்றாங்க பார்த்துக்கோங்க. இங்கு, இஞ்சு, ஞாமா, நாமா, நா, வாயா, லாலா இதெல்லாம் மட்டும் தான் இந்த 10மே மட்டும் தான் என்ன அளபெடுக்கும். அதே மாதிரி அக்கு. அதான் மொத்தம் 11 எழுத்துக்களும் ஒரு குறிலை எழுத்து இரு குறில்களை எழுத்தும் செய்யுளில் ஓசை இனிய ஓசை வேண்டி அளபெடுக்கும். அதான் ஒற்றளபடைன்றாங்க. சரி, ஓகேங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மொத்தம் 10 மெய்யெழுத்து பிளஸ் ஒரு ஆயுத எழுத்து மொத்தமா 11 எழுத்து தான் என்னது அளபெடுக்கும் ஒற்றளபடையில. ஸோ இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெல்லின மெய் வந்துடும் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அதாவது நீங்க மனப்பாடம் பண்றது கஷ்டமாவே ஞான நம்ம முடிஞ்சு போச்சு. இது பார்த்தோன்னா இடையினல வரும். அதாவது வல்லினம்ல வராது, ஏறெல்லாம் வளர்ல வருமா. அதுல பார்த்தோன்னா 2 தான் இருக்காது. இந்த யாவரும் ஓகேங்களா. லால பார்த்தோன்னா இந்த 2 லா தான் வரும். அடுத்து யாவா. ஓகேங்களா. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோதான் அதில். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம். ஓகே, ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். ஸோ செய்யுளிசை அளபடை ஈரசை கொண்ட சீர்களில் மட்டும்தான் வரும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. செய்யுளிசை அளபடை அதாவது ஆன்றது இல்லையா, ஆன்றது அது பார்த்தோன்னா ஈரிசை சீரில் மட்டும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறள் அந்த மாதிரி தான் வரும். இன்னிசை அளபடை இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணா மூவசையில வரும். என்னது மூவசை சீரில் மட்டும் தான் வரும். சொல்லிசை அளபடை இருக்குல்ல அப்படின்ற எழுத்து பார்த்தோம்னா எழுத்தில் முடிவு பெற்றிருக்கும். என்ற எழுத்தில் முடிவு பெற்றிருக்கும். நல்லா விண்ணப்பத்துல ஈழம் முடிஞ்சுன்னா அது சொல்லிசைன்னு சொன்னாலே அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா செய்யுளிசை அளபடை இசைநிறை அளபடை ஈரசை சீர்ல மட்டும்தான் வரும். எது முடியும் ஆள முடிகிறது. இன்னிசை அளபடை மூவசை சீர்ல மட்டும்தான் வரும். சொல்லிசை அளபடையில அப்படின்ற ஒரு எழுத்து கொண்டு வர மட்டும்தான் முடியும். ஓகே, ஒற்றளபடையில பார்த்தோம்னா வல்லின மெய்களான கசடத்தபர அதே மாதிரி இடையினத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, அது 2 மட்டும் தான் வராது, மீதி எல்லாமே வரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் லா இது 2 மட்டும் தான் வராது, மீதி எல்லாமே வரும். மெல்லினம் பிளஸ் இடையினம் எல்லாமே வரும். அதுல பார்த்தோன்னா இடையினத்துல இந்த லா மட்டும் வராது. இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளவுதான் முடிஞ்சாச்சு. ஸோ இந்த லைன் வந்து பார்த்துக்கோங்க, இது கொஸ்டின் கேட்பாங்க. இசைக்கெழில் மொழி முதல் இடைக்கடை நிலை நெடில் அளபெலும் அவ்வொற்று இனக்குறில் குறிய. ஸோ இது வந்து தொல்காப்பியமா நன்னூலான்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா. இது மனப்பாடம் பண்ண அவசியம் கிடையாது. சும்மா ஏதாவது கீவேர்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு இது நன்னூலா தொல்காப்பியமான்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அளபடை பத்தி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது பார்த்தோம்னா நம்ம ஆயுதம். ஓகே, இது வந்துச்சா அப்படின்னா ஓகே, இது நன்னூல். அடுத்து இசைக்கெடின் மொழி முதல் இடைக்கடை. ஓகே, மொத்தத்துல அளபடை பத்தி வந்துச்சுன்னா நன்னூல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. மனப்பாடம் பண்ணலாம் அவசியம் இல்லை. ஸோ இதுல பொருந்தா சொல்லை வட்டம் எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பார்த்தோம்னா இது எல்லாமே அளபடைன்னு தெரியும். அண்ணன்றது அளபடை கிடையாது. ஸோ அதனால தூக்கி போடலாம். இதுல பார்த்தோம்னா இது பொருந்தா சொல்லை வாழ்க்கை சங்கு நெஞ்சு கண்ணு. ஸோ இதுல பார்த்தோம்னா இல்ல அளபெடுக்காது ஒற்றளபடையா வராதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்படின்னு இதுதான் பொருந்தாது. ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். உரிய விடையை தேர்ந்தெடுக்க. உரா குறுநோய் உரைப்பாய் இதுல என்ன அளபடை வந்திருக்கு, வந்திருக்கு. வந்தாலே என்னது செய்யுளிசை. உடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லாத குறைப்பாவில் தொடரில் அளபடை வந்திருக்கு. என்ன பார்த்தோம்னா வந்திருக்கு. ஸோ வந்தாலே என்னது இன்னிசை. ஏன்னா இசைனால செய்யுளிசைனாலும் ஒண்ணு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லிசை அளபடையை தெரிவு செய்க. ஸோ இதுல சொல்லிசைனாவே என்னது முடியும், தான் முடியும். ஸோ இது வாய்ப்பு இல்லை, இதுவும் வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான். ஓகே, அடுத்து போறதுக்கு பார்க்கலாம். ஒற்றளபடைனா என்னது, ஒற்று எங்க வந்திருக்கு பாருங்க, அரங்கம் தூக்கி போட. செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடைனா என்ன வரணும், ஆண் வரணும். வந்துச்சா. அடுத்து இன்னிசைனாவே வரணும், சொல்லிசைனாவே வரணும். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ அளபடை எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும். உயர்ளபடை ஒற்றளபடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்தும் குறில் என்னவா மாறும், நெடிலா மாறி அளபடை பொறுத்தா என்னன்னு பார்த்தோம், சொல்லிசை அளபடை அப்படின்னு பார்த்தோம். அடுத்து அளபடை என்னும் சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அதுக்குரிய மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழிப்பது. ஸோ இது ரொம்ப தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் பார்த்தாலும் நம்ம அடிச்சுக்கலாம். ஓகேங்களா. அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, இது பாருங்க. எழுத்துக்கள் பிறப்பு. எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படையாக காரணமாக இருக்கவே ஒளி அணுக்கள். ஸோ மொழி முதல் காரணமான அணுத்திரல் ஒளி எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஒரு லைன். மொழி முதல் காரணமாம் அணுத்திரல் ஒளி எழுத்து. இதுக்கு அர்த்தம் தான் இது. அதனால எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படையான காரணமாக இருக்கவே ஒளி அணுக்கள் சொன்னது. ஸோ சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா நன்னூல்.
ஓகேங்களா. உயிருள்ள உடம்பினுள்ளே எழுகின்ற காற்று மார்பு, கழுத்து, தலை, மூக்கு இதெல்லாமே பொருந்தி உதடு, நாக்கு, பல், மேல்வாய், அதாவது மேல்வாய்னா அன்னம் சொல்லி படிப்போம் இல்லையா, இந்த மாதிரி இவ்வுறுப்புகளின் முயற்சியால் வெவ்வேறு ஒலிகளாக பிறக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் வந்து பார்த்தோம்னா நிறைய உயர் முயற்சி, உள்வழி துறப்ப. ஸோ வந்து முயற்சி பத்தி சொல்றாங்க. இது நன்னுள்ள வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் விட்டுக்கோங்க. ஓகே, இது முக்கியம், இது பார்த்துக்கணும். வலினா காற்று நம்மளுக்கு தெரியும். உரம், உரம்னா என்னது? நெஞ்சு. நெஞ்சில உரா இருந்தா வந்தா தில்லா அந்த அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. கண்டம்னா என்னது? கழுத்து. கண்டம், கழுத்துலதான் கண்டம். அன்னம்னா என்னது? மேற்பல் ஒட்டிய தசைப்பகுதி. ஓகேங்களா, அது தெரியும் இல்லையா, அது. ஓகே. இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. ஓகே, எழுத்துக்களின் பிறப்பை இடப்பெயர்ச்சி, முயற்சி பிறப்பு, சரி, இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னு இரு வகையா பிரிக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் கேட்கலாம், எழுத்துக்களின் பிறப்பை எத்தனை வகைப்படும்? 2 வகை. ஒன்று பார்த்தோன்னா இடப்பிறப்பு, இன்னொன்று முயற்சி பிறப்பு. ஸோ எழுத்துக்கள் தோன்றுகின்ற மார்பு முதலானவற்றை இடப்பிறப்பு அப்படின்னும், உதடு முதலான உறுப்புகளை தொழில் வேறுபாட்டினால் ஒழிப்பதை முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இடப்பிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, தலை பார்த்தோம்னா ஆயுதம், மூக்கு பார்த்தோம்னா மெல்லினம், மார்பு பார்த்தோம்னா மல்லினம், அதுக்கடுத்து பார்த்தோம்னா மார்பு, கழுத்து, கழுத்து பார்த்தோம்னா உயிர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே பார்த்தோம்னா இடப்பிறப்பு. இதே நம்ம உதடு, அன்னம், பல், நாக்கு இது எல்லாமே பார்த்தோம்னா முயற்சி பிறப்பு. ஓகேங்களா, அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உயிர் 12 மெய் 18 முதலான முதல் எழுத்துக்கள் நமக்கு தெரியும். ஸோ இந்த மெய் எழுத்துக்களை ஒலிக்கும் போது வேறுபட்ட 3 ஒலிகளை நாம் கேட்கலாம். அதை தான் நம்ம வல்லினம், மெல்லினம், இடையினம் 3 பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஓசைகள் வேறுபடுவதற்கு காரணம் அவை பிறக்கும் இடங்கள் வேறுபடுறதுனால தான் வந்து என்ன ஆகுது, அது வேறுபடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. காற்றறைகள், காற்றறைகள் பேஸ் பண்ணி அதுதான் வருது. இது பார்த்தா ஒலிப்பு முனைகள். நம்ம இதில் வந்து நம்ம தடித்து பேசுறோம் அதெல்லாம் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒலிப்பு முனைகளாக வருது. இது வந்து காற்றறைகள். இப்ப அ, இ, உ, ஏ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாக்கு, அன்னம் இதெல்லாம் பண்ண மாட்டோம். நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம அந்த காற்று நம்ம இப்போ இது எந்த மாதிரி விட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறும். அதை தான் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. ஓகே, ஒலிப்பயிற்சி. ஓகே, இது பார்க்கலாம். அதுதான் இங்க சொல்ல காற்றறைகள் என்ன, எழுத்துக்களின் பிறப்பினை நன்னூலார் கூறியதை போலவே மொழியல் அறிஞர் ஒளி நூலார் அடக்குவார். என்னன்னா ஒளியல காரணமாக காற்று நிலை பெறும் இடங்களை காற்றறைகள் அப்படின்னும், ஒளி எழுதற்கு துணை செய்யும் உறுப்புகள் ஒளிமுனைகள், ஒலிப்பு முனைகள்ன்றாங்க. அதான் நாக்கு, அன்னம் இந்த மாதிரிலாம் துணை செய்தலையோ அதை ஒலிப்பு முனைகள் அப்படின்றாங்க. ஓகே, இதை முதல் எழுத்துக்களோட பிறப்புகள், இடப்பிறப்பு பார்க்கலாம். 12 உயிர் எழுத்துக்களும் இடையினை எழுத்துக்கள் 6 கழுத்திலிருந்து பிறக்கின்றன. எது உயிரும் இடையினமும் 6 கழுத்துல இருந்து. ஓகேவா. ஸோ அடுத்து மெல்லினம் பார்த்தோம்னா மூக்கு, மூக்கு மெல்லிசா இருக்கும். மூக்கு அப்படியே வட்டத்து லைட்டா தட்டினாலே வலிக்கும் இல்லையா, அது மெல்லினமா மெல்லிசா இருக்கு. வல்லினம்னா மனசு அப்படியே மார்பு வந்து என்ன இருக்கும் அப்படியே என்னது மார்பு தட்டி தானே சொல்லுவாங்க. இந்த வலிமையான ஆண்கள் அப்படின்னு சொல்றதுனாவே எனக்கு மார்பு தட்டி நான் சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ வலிமை அப்படின்னாலே என்னது மார்பு அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஸோ மேக்சிமம் இது ஃபுல்லாவே நன்னூல் தான் சொல்லும். ஸோ அதனால இந்த ஆவியிடமே இடமிரும் ஆகும், மேவும் மென்மை, மூக்கு முறம் பெறும் அண்மை. ஸோ அப்படின்றது நன்னூல் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆவினா என்னதுன்னா உயிரெழுத்து, இடைமைனா இடையினம், மிடர்னா கழுத்து, மென்மைனா மெல்லினம், உரம்னா மார்பு, என்னதான் பார்த்தோம். ஸோ மிடர்னா கழுத்து. ஓகே, முதல் எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு பார்க்கலாம். உயிர் 12 ஆகிய இவ்வளவு உயிர் எழுத்துக்களும் வாயை திறந்து ஒலிப்பதால் பிறக்கின்றன. வாயை வந்து நம்ம திறப்போம் இல்லையா, வா அப்படின்னு என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் என்னது உயிரெழுத்து வருது. ஸோ அங்காப்புன்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து வாயை திறத்து, இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ அங்காப்புனா என்னது, வாயை திறத்தல். அதுக்கடுத்து இ, இ, ஏ, ஏ, ஐ இதெல்லாம் அந்த 5 பார்த்தோம்னா வாயை திறத்தலோடு மேல்வாய் பல்லை நாவெலும்பு தொடுதலால் தோன்றுகிறது. அப்படிதானே. இ, இ, ஏ, ஏ, ஐ இதெல்லாமே என்னது மேல்வாய் பல்லை நாவிழும்பு சைடு இல்லையா தொடுது இல்லையா, அதனால தோன்றுது அப்படின்றாங்க. என்னது மேல்வாய் பல்லை நாவிழும்பு தொடுதல், அதை நான் வச்சுக்கணும். எது இ, இ, ஏ, ஏ, ஐ. அடுத்து உ, உ, ஓ, ஓ, ஔ இது என்னது உதடுகளை குவிப்பதால் வருது, இதழ் குவிப்பு. ஓகேங்களா, அவ்வளவுதான். இது ஈஸியா தானே இருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ இது மெய் 18 பார்க்கலாம். மெய் 18 தான் கொஞ்சம் நம்ம டார்ச்சர் பண்றது, அதை பார்க்கலாம். ஓகே, மெய் 18 இக்கு இங்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது இணை எழுத்துக்கள் வச்சு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இக்குக்கு இணை எழுத்து இங்கு, இச்சுக்கு இஞ்சு, இட்டுக்கு இன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா.
ஸோ அதான் வந்து அப்படியே இணை எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இக்கு இங்குன்னு பார்க்கலாம். இவ்விரு மெய்களும் நாவினது முதற் பகுதி அன்னத்தை தொடுவதால் தோன்றுகின்றன. ஸோ நாவினோட முதற் பகுதி முதற் பகுதினா நுனிப்பகுதி வேற, முதற் பகுதினா அந்த உள்ள இருக்கிறது, அதுதான் முதற் பகுதி. இது சொல்லும் போது முன்னாடி நாங்க நீட்டும் போது முன்னாடி வருது இல்லையா, அது பார்த்தோன்னா நுனிப்பகுதின்னுவாங்க. ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். முதல் பகுதியையும் நுனிப்பகுதியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ அப்ப என்ன சொல்றாங்க, நாவினோட முதற் பகுதி அந்த கடைசியா இருக்கு இல்லையா, உள்நாக்கு இல்லையா, அந்த பகுதி அதுதான் முதற் பகுதி. அந்த முதற் பகுதி மேல இருக்க அன்னத்தை தொடர்றதுனால தான் என்ன ஆகுது, இக்கு இங்கு வருது. சொல்லி பாருங்க, இக்கு இங்கு தொடுதா. நெக்ஸ்ட் இச்சு இஞ்சு, இது பாருங்க, இவ்விருமைகளும் இடைநா நடுநாதம். நல்லா சொல்லி பாருங்க, இச்சு இஞ்சு சொல்லும்போது நடுநா முதற் பகுதிக்கு அடுத்து இடைநா, அடுத்து நவருங்க அப்படி இடைநா. அந்த நடுநாய் வந்து அன்னத்தை தொடர்றதுனால தோன்றுது. சொல்லி பாருங்க, ஃபர்ஸ்ட் முதற் பகுதி அன்னத்தை தொடுது, அடுத்து இச்சு இஞ்சு பார்த்தோம்னா நடுப்பகுதி அன்னத்தை தொடுது, அடுத்து இட்டு இன்னுன்னு சொல்லி பாருங்க. இது சொல்லும் போது நாவோட நுனி பார்த்தோம்னா அன்னத்தனோட நுனியை தொடுது. இது எல்லாமே அன்னத்தை பேஸ் பண்ணி, பல்லு இன்னும் வரல. இட்டு இன்னும் பார்த்தோம்னா நாவோட நுனி பார்த்தோம்னா அன்னத்தோட நுனி. ஈஸியா இருக்கா. இக்கு இங்கு பார்த்தோம்னா எல்லாமே அன்னம் தான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் 6. இக்கு இங்கு பார்த்தோம்னா நாவோட முதற் பகுதி அன்னத்தை தொடுது. இச்சு இஞ்சு பார்த்தோம்னா இடைப்பகுதி அன்னத்தை தொடுது. இட்டு இன்னும் சொன்னோம்னா நுனிப்பகுதி என்ன பண்ணுது, அன்னத்தை தொடுது. இது ஞாபகம் வந்துருச்சா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஓகே, அதான் நானா நாக்கு, அன்னம்னா மேல் பகுதி, ஓகே ஓகே, அடுத்து பார்க்கலாம். இது ஓகே, இது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, அன்னம்னா மேல் பகுதி. அடுத்து இத்து இந்து, இப்பதான் பல்லு வருது. இத்து இந்துன்னு சொல்லிப்பாங்க. அந்த மேல்வாய் பல்லினது அடியை நாக்கின் நுனி பொருந்துதா, இத்துன்னு அப்படி ஒட்டி பொருந்துதா, அதான் சொல்றாங்க. தொடுறது கிடையாது, தொடுறது வேற பொருந்தது வேற. ஓகேங்களா, மேல்வாய் பல்லோட அடியை இத்துனுங்க அடிப்பகுதியாக தொடும், நல்லாவே தெரியும். அந்த பல்ல வந்து என்ன பண்ணுது, போய் பொருந்துது. ஓகேங்களா, ஸோ அதுதான் இத்து இந்து வரும். இப்போ ஈஸி, மேலூரும் கீழூரும் பொருந்துது, அவ்வளோதான். அடுத்து ஈன்னு சொல்லி பாருங்க. நாக்கோட அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் தோன்றுது. ஈ அப்படின்னு சொல்லி பாருங்க. கரெக்டா, நாக்கோட அடிப்பகுதி மேல்வாயோட அடிப்பகுதி ரெண்டுமே அடி அடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து இரு இல்லு, இது பார்த்தோம்னா மேல்வாயை நாக்கின் நுனி தடவுதால வைப்ரேட் ஆகி அப்படி லைட்டா தொடுதா, அப்படியே வருடுதா, தொடுதா, லைட்டா தொடுதா, அது தடவுது. போய் தொட்டதுன்னு தொட்டு நிக்கிறது வேற, அப்படியே தடவுறது வேற. ஓகேங்களா, அதெல்லாம் தடவுதுன்றாங்க. இல்லுன்னு போது வைப்ரேட் ஆகி அப்படி தொடுது, தடவுது இல்லையா அது. ஸோ மேல்வாயை நாவின் நுனி தடவுதால. இது இல்லு பார்த்தோம்னா மேல்வாயின் பல்லின் அடியை நாவினது ஓரங்கள் தடித்து இல்லைன்னு பாருங்க, அப்படி அந்த மெலிசா இருக்க நாக்கு அப்படி தடிச்சு கொண்டு போய் என்ன பண்ணோம், மேல்வாய் பல்லின் அடியை மேல்வாயில இருக்க பல்ல போய் தொடும், இல்லைன்னு சொல்லி பாருங்க. ஓகேங்களா, அடுத்து இல்லைன்னும் போது என்னது, மேல்வாயோட நாவினது ஓரங்களை தடித்து தடவுவதால் பிறக்கிறது. மேல்வாயோட நாவு அது பார்த்தோம்னா பல்லு, இது நாவினது ஓரங்களை தடித்து தடவுது, இதுவும் தடவுது இல்லை. இவ்வனாவே என்னது, மேல்வாய் பல்லு கீழுதடு வந்து போடுறது, இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால், இருன்னுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேல்வாயை பார்த்தோம்னா நாக்கின் நுனி மிகவும் பொருந்தி அப்படி நல்லா போய் டச் ஆனா மட்டும் தான் அந்த இரு என்ன அப்படின்றது வரும். ஓகேங்களா, ஸோ இது நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்கு நீங்க ஞாபகம் தெரியல, பட் நம்ம சொல்லி பாருங்க. சில டைம் உங்களுக்கு வந்து காமெடியாலாம் இருக்கும், அது சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கே சிரிப்பு வரும். ஸோ இதுவே உங்களுக்கு ஞாபகம் வச்சதுக்கு ஈஸியா இருக்கும். சொன்னா அந்த மாதிரி அதை சொல்லி பாருங்க, நிஜமாவே என்ன தொடுதா அப்படின்னு சொல்லி பார்த்து இங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இது மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஆக்சுவலி நான் இதை மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டு தான், நாம ஏன் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணக்கூடாது, ட்ரை பண்ண இப்போ எப்படி கேட்டாலும் இதில் வந்து ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். சார்பெழுத்துக்களின் இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு. ஸோ ஆயுதமாகிய சார்பெழுத்து தலையிடமாக பிறக்கிறது. ஸோ நம்ம பார்த்தோம், ஆயுதமாவே தலை, ஆயுதம் எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் தலையில தான் அடிக்க வருவாங்க. அடுத்து அதன் முயற்சி பிறப்பு வாயை திறத்து ஒளித்தலை ஆக்கும். அக்குன்னும் போது என்ன பண்ணுவோம், வாயை திறந்து என்ன பண்ணுவோம், ஒழிப்போம். பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தன் முதலெழுத்துக்கள் தோன்றுவதற்குரிய இடத்தையும் அவை பிறத்தற்குரிய முயற்சியையும் தமக்கு உரியதாக கொண்டு ஒழிக்கின்றன அப்படின்றாங்க. ஸோ மற்ற சார்பெழுத்துலாம் இருக்கு இல்லையா, உயிர்மை, ஆயுதம், அளபடை, ஒற்றல்படை, ஆயுதத்தை தவிர இது எல்லாமே அதோட முதல் எழுத்துக்கள் தோன்றுவதற்கு அதுக்குரிய இடத்தை வந்து சேர்ந்து வருதுன்றாங்க. இப்போ வந்து உயிர்மையில காங்காச்சா எடுத்துக்கலாமா, இப்ப காங்கா எங்க இது பண்ணு பார்த்தோம். ஸோ அது வந்து அந்த எங்க தோன்றுதோ அந்த இடத்த இது பிடிச்சிக்குது, அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான்.
ஓகே, இது என்ன? உதடுகள் ஒட்டாத எழுத்துக்கள் கொண்ட சொற்களை வட்டமிடுக. கம்பம் ஒட்டுது, 4 ஒட்டல, வேம்பு ஒட்டுது, தாவரம் ஒட்டுது, உலக்கை ஒட்டல, பார்வை ஒட்டுது. ஓகே, சும்மா பயிற்சி சின்ன பசங்களுக்கு. நம்மளுக்கு என்ன? முதல் எழுத்துக்கள் எண்ணிக்கை எத்தனை? 13, 30. கழுத்திலிருந்து பிறப்பது எது? இடையினமும் உயிரும். வல்லின எழுத்து மார்பு. ஓகே, இரு உதடுகள் பொருந்துவதால் பிறக்கும் இது என்னது? இப்பு, இம்மு. ஓகேங்களா, சூப்பர். ஓகே, ஓகே, இந்த லைன் பார்த்துக்கோங்க. பாரதியார் உலக கவி, அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தோர் ஓரூருக்கொரு நாட்டுக்குரியதான ஓட்டைசான் நிறைவுடையார் அல்ல மற்றும் வீரர் அவர் மக்களிலே மேல் கீழ் என்று வில்லுவதை கிள்ளிவிட வேண்டும் என்போர் சீருயர்ந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாமும் அவர் பார்க்கண்டோம். பாரதியாரை வந்து என்ன பண்றாரு? பாராட்டி பாரதிதாசன் பாடுறாரு. ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு டைம் படிச்சு பார்த்துக்கோங்க. என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா பாரதியார் வந்து பாராட்டுற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ வந்து பாரதிதாசன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதுக்காக. ஓகே, மயங்குழிகள் தெரியும் இல்லையா? ஸோ அறைனா என்னது? பாதி. இந்த அறைனா கட்டட பகுதி. இந்த ஏரினா என்னது? எரிக்கிறது, தீக்குச்சி போட்டு எரிக்குது. இந்த ஏரினா தூக்கி போடுறது. இந்த கரைனா ஏரிக்கரை, ஆற்றங்கரை. இந்த கரைனா என்னது? கரை, அழுக்கு. கூரியனா என்னது? அப்படியே கூர்மையானது, கத்தியாது. இது கூரியனா சொன்னேன். இந்த கூரை அப்படின்னு பார்த்தோம்னா என்னது? புறப்புடவை, அதுதானே அது. ஆமா, அதான் வரும். ஓகே, இந்த பறவை கடல், இந்த பறவை பறக்கிறது. இந்த அலை பார்த்தோன்னா கடல் அலை, இது பார்த்தோன்னா அலைத்தல், எல்லாம் அலையிறது. இலைனா என்னது? அது இலை, இலத்தலை அது. இந்த இலையெல்லாம் நூல் இலை. உலை, உழவருது அப்படின்வாங்க இல்லையா, உழ வந்துருச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதுவா? ஸோ இந்த உலைனா ஒரு வகை மான் அப்படின்னு தெரியும். ஸோ கலை அப்படின்னா என்னது? ஆர்ட், அந்த இது. இந்த கலை அப்படின்னாலும் மான் தான் வரும்னு நினைக்கிறேன், கலைமான் அதான் நினைக்கிறேன். ஓகே, வேறுபாடு இருந்து பொருள் எழுதுக. ஸோ அதே மாதிரி இதுவும் பாருங்க. இறங்கு, இறங்குதல், அப்படியே ஃபீல் பண்றது அந்த இது. இறங்குனா கீழே இறங்குன்றது, அதுதான் இறத்தல், இறக்குறது. இந்த இறத்தல் என்னது? யாசிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? இறத்தல்னா செத்து போறது. இந்த இறைனா என்னது? சாப்பாடு இறை, அந்த இறை. இந்த இறைனா இறைவன். ஓகே, இது பார்க்கலாம். லால, அழகுனா என்னது? அது ஒரு அளவு. இந்த அழகுனா வந்து ஃபேஸ் அழகு. ஓகே, இந்த வால் பார்த்தோன்னா குரங்கு வால், இது பார்த்தோன்னா கத்தி, இது பார்த்தோன்னா நல்ல வால் அப்படின்னு. அது தாள்னா நாக்கு, இந்த தாள்னா பேப்பர், இந்த தாள்னா தாழ்மை. இது பார்த்தோன்னா ஆழம், அந்த மாதிரி வருமா? ஆள். இது பார்த்தோன்னா மனிதன், மனிதனை குறிக்கும். நெக்ஸ்ட் இந்த மனம் பார்த்தோம்னா வாசனை, இந்த மனம் மனசு. வன்மை கொடை, இந்த வன்மை வலிமை. இந்த ஆணி பார்த்தோம்னா மாசம், இது பார்த்தோம்னா ஆணியை பிடுங்க வேணாம் சொல்ல அது. ஓகே, இது தமிழ் எண்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்து மனப்பா பண்ணிக்கோங்க. ஓகே, இது பார்த்துக்கோங்க. ஸ்விட்ச்னா பொத்தான், ஐஸ் வாட்டர் குளிர்நீர், கூல்ட்ரிங்க்ஸ்னா குளிர்பானம், கிரைண்டர் அரவை இயந்திரம், ஃப்ரிட்ஜ் குளிர்பதன பெட்டி, டீ தேநீர், வாஷிங் மிஷின் சலவை இயந்திரம், டெலிஃபோன் தொலைபேசி. ஓகே, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் டேயில் மீட் பண்ணுறேன். பாய்.